வெல்கம் டு ஹோம்ஸ் டெக்னோ. நாம் இன்றைக்கான வீடியோவில் இந்த ஆர்சிஎஸ் சாக்கெட்லேருந்து வர்ற ஆடியோ அவுட்புட்டையும் இந்த ப்ரோலாஜிக் போர்ட்லேருந்து வர ஆடியோ அவுட்புட்டையும் எப்படி இந்த சுவிட்ச் மூலயமா கனெக்ட் பண்ணி மாஸ்டர் வால்யூம் கண்ட்ரோலுக்கு கொண்டு போகிறது என்பதை பார்க்க போகிறோம். இந்த சுவிட்சை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த சுவிட்சை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும். இந்த சுவிட்சில் ஃபஸ்ட்டு ரைட் லெஃப்ட்டும் லாஸ்ட்டு ரைட் லெஃப்ட் பின்னும் ஆடியோ இன்புட்ஸுக்கு, நடுவில் இருக்கிற பின்னு ஆடியோ அவுட்புட்டுக்கு. இப்போ நம்ம சுவிட்சை ஆன் பண்ணால் ஃபஸ்ட்டு ரைட் லெஃப்ட்டில் நம்ம கொடுக்குற ஆடியோ சிக்னல்ஸு நடுப்பின் வழியாக வெளியே வரும். சுவிட்சை ஆஃப் பண்ணால் லாஸ்ட் ரைட் லெஃப்ட்டில் நாம் கொடுக்குற ஆடியோ சிக்னல்ஸு நடுப்பின் வழியாக வெளியே வரும். இந்த சுவிட்ச் மாதிரி 3 சுவிட்சை உள்ளடக்கியது தான் இந்த சுவிட்சு. இந்த சுவிட்சையும் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த சுவிட்சோட பின்னு கண்டுபிடிச்ச மாதிரி தான் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு ரைட் லெஃப்ட்டும் தேர்ட் ரைட் லெஃப்ட்டும் ஆடியோ இன்புட்ஸுக்கு, நடுவில் இருக்க பின்னு ஆடியோ அவுட்புட்டுக்கு. இதுக்கு கீழே இருக்க பின்னையும் இதே முறையில் தான் கண்டுபிடிக்கணும். இதுக்கு 2 சோர்ஸில் இருந்து ரைட்டு லெஃப்ட்டு, ரியர் லெஃப்ட்டு, ரியர் ரைட்டு, சப்வூஃபர், சென்டர் இப்படின்னு 6 கனெக்ஷனை கனெக்ட் பண்ணி நீங்கள் அவுட்புட் எடுக்கலாம். இப்போ நம்ம இந்த ஆர்சிஎஸ் சாக்கெட்டையும் ப்ரோலாஜிக் போர்டையும் எப்படி இந்த சுவிட்சில் கனெக்ஷன் பண்ணலாம் என்பதை பார்க்க போகிறோம். இதுக்காக ஆர்சிஎஸ் சாக்கெட்டில் 6 பின்னையும் இது மாதிரி சால்ட்ரிங் பண்ணி வச்சுருக்கேன் ரிப்பன் ஒயர் மூலயமா. இது வந்து கிரவுண்டு. இந்த 6 பின்லேருந்து 6 அவுட்புட்ஸ் வரும். அதே மாதிரி தான் ப்ரோலாஜிக் போர்டும். இதுலேயும் அதே மாதிரி 6 அவுட்புட்ஸை சால்ட்ரிங் பண்ணி வச்சுருக்கேன். தனியாக இருக்கிற கருப்பு ஒயர் கிரவுண்டு. இப்போ நாம் இதை சுவிட்சில் கனெக்ஷன் பண்ணலாம். ஆர்சி சாக்கெட்லேருந்து வர்ற லெஃப்ட் ஆடியோ இன்புட்டை இது மாதிரி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி ப்ரோலாஜிக் போர்ட்லேருந்து வர்ற லெஃப்ட் ஆடியோ அவுட்புட்டையும் இதே மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ப்ரோலாஜிக் போர்ட்லேருந்து வர்ற லெஃப்ட் ஆடியோ அவுட்புட்டை சுவிட்சோட ஃபஸ்ட் பின்னில் கனெக்ஷன் பண்ணணும். நான் கனெக்ஷன் தான் பண்ணுறேன், சால்ட்ரிங் பண்ணல. நீங்கள் சால்ட்ரிங் பண்ணிக்கோங்க. சுவிட்சுக்கு அடுத்ததாக இருக்கிற 2வது பின்னு அவுட்புட்டு கருப்பு ஒயரு கனெக்ட் பண்ணியிருக்கேன். அதில் தான் இப்போ ஆர்சியிலேருந்து வர்ற லெஃப்ட் ஆடியோ அவுட்புட்டை சுவிட்சோட லெஃப்ட் தேர்ட் பின்னில் கனெக்ஷன் பண்ணலாம். இப்போ நம்ம இந்த சுவிட்சை ஆன் பண்ணால் ப்ரோலாஜிக் போர்ட்லேருந்து வர்ற ஆடியோ சிக்னல்ஸ் கருப்பு ஒயர் வழியாக மாஸ்டர் வால்யூம் கண்ட்ரோலுக்கு போகும். இதுவே சுவிட்சை ஆஃப் பண்ணால் ஆர்சியிலேருந்து வர லெஃப்ட் ஆடியோ அவுட்புட்டு கருப்பு ஒயர் வழியாக மாஸ்டர் வால்யூம் கண்ட்ரோலுக்கு போகும். இப்போ நாம் செலக்டர் சுவிட்சிலேருந்து எடுத்த ஆடியோ அவுட்புட்டை எப்படி மாஸ்டர் வால்யூம் கண்ட்ரோலுக்கு கொண்டு போகிறது என்பதை பார்ப்போம். மாஸ்டர் வால்யூம் கண்ட்ரோலில் இது மாதிரி ஃபஸ்ட்டு பின்னில் கனெக்ஷன் பண்ணிக்கோங்க. இது வந்து கிரவுண்டு, ஒன்றை சால்ட்ரிங் பண்ணியிருக்கேன். நடு பின்லேருந்து நீங்கள் பவர் ஆடியோ போர்ட்ஸுக்கு கனெக்ஷன் எடுத்துக்கலாம். இந்த ஸ்டெப் படி மீதி இருக்கிற ரைட்டு, சென்டர், சப்வூஃபர், ரியர் ரைட், ரியர் லெஃப்ட் என்ற 5 ஆடியோ சிக்னலுக்கு நீங்கள் கனெக்ஷன் எடுத்துக்கலாம். இதே முறைப்படி நாம் இப்போது இந்த ப்ரோலாஜிக் போர்டுக்கு சுவிட்ச் மூலயமா எப்படி இந்த ப்ளூடூத் சிக்னலையும் இந்த ஆர்சி சிக்னலையும் கனெக்ட் பண்ணி பிரித்து கொடுக்குறோம் என்பதை பார்க்க போகிறோம். இதுலேயும் கனெக்ஷன் டீட்டெயில்ஸ் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான். ஃபஸ்ட்டு ரைட் லெஃப்ட்டும் லாஸ்ட்டு ரைட் லெஃப்ட்டும் ஆடியோ இன்புட்ஸுக்கு, நடுவில் இருக்க 2 பின்னும் ஆடியோ அவுட்புட்டுக்கு. நாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணால் லாஸ்ட்டு 2 பின்லேருந்து ஆடியோ சிக்னல்ஸ் நடு பின்னில் வரும். சுவிட்ச் ஆன் பண்ணால் ஃபஸ்ட் 2ல் இருக்கிற ஆடியோ சிக்னல்ஸ் நடு சிக்னலுக்கு வரும். முதல்ல ஆர்சியிலேருந்து வர்ற ரைட் லெஃப்ட்டை கண்டுபிடிக்கலாம். இது வந்து கிரவுண்டு. ஆர்சியிலேருந்து ரைட் லெஃப்ட்டை சுவிட்சோட ஃபஸ்ட்டு பின்னில் கனெக்ஷன் பண்ணணும். ரைட் அண்ட் லெஃப்ட்டில் இருக்கிற பின்னில்.
அடுத்ததாக யூஎஸ்பி போர்டு எடுத்துப்போம். இதுலேயும் ரைட் லெஃப்ட்டு கண்டுபிடிக்கணும். இதில் இது 2 தான் ரைட்டு, நடுவில் இருக்கிற ஒயர் கிரவுண்டு, அதை ஒதுக்கி வச்சிடலாம். இந்த யூஎஸ்பி ரைட் லெஃப்ட்டை ஸ்விட்சோட லாஸ்ட் 2 பின்னில் கனெக்ஷன் பண்ணணும். கனெக்ஷன் பண்ணியாச்சு. இப்போ நாம் ப்ரோலாஜிக் போர்டை எப்படி இந்த ஸ்விட்சில் கனெக்ஷன் பண்ணலாம் என்பதை பார்க்க போகிறோம். இதுக்கு வசதியாக சால்ட்ரிங் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்குன்னா தெரியும், ரைட்டு லெஃப்ட்டு. கிரவுண்டை தனியாக சால்ட்ரிங் பண்ணிக்கோங்க. இப்போ நாம் இந்த ரைட் லெஃப்ட் இன்புட்டை ஸ்விட்சோட நடு போர்ஷனில் கனெக்ஷன் பண்ணணும். இது மாதிரி நடுவில் 2 பின்ஸ் இருக்கும், அதில் கனெக்ஷன் பண்ணணும். நாம் இப்போ கனெக்ஷன் பண்ணிட்டோம். இப்போ நம்ம ஸ்விட்சை ஆன் பண்ணால் ஆர்சிஎஸ் சாக்கெட்லேருந்து வர ஆடியோ சிக்னல்ஸ் ப்ரோலாஜிக் போர்டுக்குள்ளே போகும். ஸ்விட்சை ஆஃப் பண்ணால் ப்ளூடூத் போர்ட்லேருந்து வர ஆடியோ சிக்னல்ஸ் ப்ரோலாஜிக் போர்டுக்குள்ளே போகும். இப்போ நம்ம ஆர்சிஎல்லேருந்து வர ஆடியோ இன்புட்ஸை இந்த ரிப்பன் ஒயர் மூலயமா ஸ்விட்சுக்கு கொண்டு போகிறோம். இந்த தனி ஒயர் வந்து கிரவுண்டு. அதே மாதிரி இந்த ப்ரோலாஜிக் போர்ட்லேருந்து வர்ற ஆடியோ அவுட்புட்டையும் இந்த ஸ்விட்சில் கனெக்ஷன் பண்ணியிருக்கோம். இது ப்ரோலாஜிக் போர்ட்லேருந்து வர்ற லெஃப்ட் அவுட்புட்டு, இது ரைட் அவுட்புட்டு. இது டிவிடியிலேருந்து வர லெஃப்ட் அவுட்புட்டு, ரைட் அவுட்புட்டு. ஸ்விட்ச் ஆஃபில் இருக்கும்போது டிவிடியிலேருந்து வர ரைட் அவுட்புட்டு இந்த நடுப்பின் வழியாக வெளியே வரும். இதுவே ஸ்விட்சை ஆன் பண்ணும்போது ப்ரோலாஜிக்லேருந்து வர்ற ரைட் அவுட்புட்டு இந்த நடுப்பின் வழியாக வெளியே வரும். அதே மாதிரி தான் இது வந்து ப்ரோலாஜிக்லேருந்து வர்ற ரியர் லெஃப்ட் இன்புட்டு, இது வந்து ரியர் ரைட் இன்புட்டு. இது டிவிடியிலேருந்து வர்ற ரியர் ரைட் இன்புட்டு, ரியர் லெஃப்ட் இன்புட்டு. அதே மாதிரி தான் இது வந்து ப்ரோலாஜிக்லேருந்து வர்ற சென்டர் அவுட்புட்டு, இது வந்து சப்வூஃபர் அவுட்புட்டு. இது வந்து டிவிடியிலேருந்து வர்ற சப்வூஃபர் அவுட்புட்டு, இது வந்து சென்டர் அவுட்புட்டு. நாம் ஸ்விட்சை ஆன் பண்ணும்போது இந்த சால்ட்ரிங் பண்ணாமல் இருக்கிற 6 பின்ஸ் வழியாக ப்ரோலாஜிக் போர்டு சிக்னல்ஸ் வெளியே வரும். ஸ்விட்சை ஆஃப் பண்ணும்போது அதே 6 பின்ஸ் வழியாக டிவிடி சிக்னல்ஸ் வெளியே வரும். நாம் இப்போ சால்ட்ரிங் பண்ணுற வேலையை முடிச்சிட்டோம். இந்த ஸ்விட்சை ஆன் பண்ணும்போது 6 சேனல் ஆடியோ சிக்னல்ஸும் ப்ரோலாஜிக் போர்டு வழியாக இந்த மாஸ்டர் வால்யூம் கண்ட்ரோலுக்கு போகும். இதுதான் அது. இதில் நடுவில் இருக்க பின் வழியாக ஆடியோ போர்ட்ஸுக்கு கனெக்ஷன் கொடுத்துக்கலாம். 6 சேனலுக்கும். கிரவுண்டுக்கு ஒரே கம்பியில் சால்ட்ரிங் பண்ணியிருக்கேன். இதுவே நாம் ஸ்விட்சை ஆஃப் பண்ணால் டிவிடியிலேருந்து வர்ற 6 சிக்னல்ஸும் இந்த ஸ்விட்ச் வழியாக மாஸ்டர் வால்யூம் கண்ட்ரோலுக்கு போகும். நடுப்பின் வழியாக நாம் ஆடியோ போர்ட்ஸுக்கு கொண்டு போய்க்கலாம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.